கண்களை மூடி தலைகளை சாய்த்து ஜெபத்திலே வருவோம். இரக்கமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, பரிசுத்த தெய்வமே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த புதிய வருஷத்துல மறுபடியுமாய் உமது பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தாவே, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வீற்றிருக்கிற வார்த்தையான தேவன் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் காலங்களுக்கு தக்கதாய் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பேசி வந்த தேவன், இந்த கடைசி காலங்களிலே உம்முடைய தேவ குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்டு ஆண்டவரே எங்களுக்கு நீ வார்த்தையாய் மாறி இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா கர்த்தாவே, இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சரித்திர புத்தகம் அல்ல ஆண்டவரே, இது உம்முடைய சத்தியமாய் இருக்கிறபடினால் இந்த சத்தியத்தை அறிந்து நாங்கள் விடுதலையாகத்தக்கதாய் தேவரீர் எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பு கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, அடியேனையும் நீ பொறுப்பெடுத்துக் கொண்டு தேவ சபைக்கும் இந்த நாளுக்கும் ஆண்டவரே இந்த நாட்களுக்கும் உரிய சத்தியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தரும்படியாய் இயேசுவின் நாமத்தை ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் நல்லவராயிருந்து நமக்கு வருஷங்களை காலங்களை நன்மையினாலே முடிசூட்டி கொண்டு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி செய்யறாரா இல்லையா? அப்படி செய்து அவருக்கா சொல்லுவோமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்கடி கேட்டு வேண்டக்கூடாது சோலே, அது கர்த்தருக்கு கொடுக்கிறதா இருக்கிறபடினால நாங்க மனப்பூர்வமாய் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே இருந்து சொல்ல வேண்டும். ஆமென். ஏன் அதை பாஸ்டர்மார் போதகர்மார் வர்ற நேரம் கேட்கிறேன்டா, நமக்கு பயிற்சிவிக்கப்படும்படிக்கா. நாங்கள் எப்போதும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு காரியம் சொல்லப்படுகிற போது அந்த காரியத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருந்தால் யார் எவர் சொல்றா இல்ல, அதற்கு நாம ஒவ்வொருவரும் அல்லேலூயா சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனபடினால இந்த புதிய வருஷத்துல மனமகிழ்ச்சியின் ஆண்டுல கர்த்தர் நமக்கு மனமகிழ்ச்சியை தருவேன். ஏனென்றால் எங்களுக்குள்ளே அறியப்படாத துக்கங்கள், தெரியப்படாத சோகங்கள், சொல்லி முடியாதான தனிமைகள், அநேக காரியங்களை நாங்கள் புதைத்து வைத்திருக்கிறபடினால கர்த்தர் சொல்லுகிறார், நான் சிருஷ்டிக்கிறதுனாலே, நான் சிருஷ்டிக்கிறவரானதாலே நான் ஒரு காரியத்தை செய்கிறேன். இருந்த பழைய எல்லா துக்கங்களையும் எடுத்து போடுவேன், இருக்கிற எல்லா கவலைகளையும் எடுத்து போடுவேன், இருக்கிற கண்ணீரை நான் எடுத்து போடுவேன். ஆனாலும் அதற்குரிய காரியத்தை நீங்க செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நான் சிருஷ்டிப்பேன், ஆனால் யாரு களி கூற வேண்டும்? பக்கத்துல சொல்லுங்க, யாரு களி கூற வேண்டும்? எஸ்ஏ 65:13 எத்தனை பேர் இருக்கு? 18, பரவாயில்ல. ஹல்லேலூயா. என்ன எத்தனை பேர் வேத புத்தகம் கொண்டு வந்தது? சரி, வேத புத்தகத்துல ஒரு ரகசியம் இருக்கு, நான் திருப்பி சொல்றேன். உங்களுக்கு விருப்பம் செய்யுங்க, செய்யாட்டி விடுங்க. நீங்க அதை தூக்குனா நாங்க தூக்கப்படாதபடி விழுந்து கிடக்கிற வேளையில அது நம்மை தூக்கும். ஹல்லேலூயா. நாம் விழுந்து போய் நொந்து போய் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நினைக்கிற வேளையில அது நம்மை தூக்குறதா இருக்கு. அது அதனுடைய ரகசியம். ஹல்லேலூயா. ஆனபடினால தேவனுடைய வேத புத்தகத்தை கொன்றதுக்கு கூச்சம், வெக்கம், மறதியை வச்சு கொள்ளாதீங்க. ஏனென்றால் அது ஒன்றுதான் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக தடவைகளை நாங்கள் தடுமாறி போகிறோம், அநேக தடவையில் எங்களுக்கு வழி தெரியாமல் போகிறது. ஏனென்றால் வேதம் நம்மிடத்திலே இல்லை, புத்தகம் இல்லை என்றுள்ள சத்தியம் இல்லை நம்மிடத்திலே. சத்தியம் நம்மிடத்திலே எப்போது இருக்கும்? சத்திய புத்தகம் நம்மிடத்திலே இருந்தா சத்தியம் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடினால வேதத்திலே இருந்து 65ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்தையும் நான் சேர்த்து வாசிக்க விரும்புகிறேன். 18, 19 போட்டுக்கொள்ளுங்க. 19வது வசனம் மிகவும் முக்கியம். நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்த்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. தேவனை பொறுத்தவரையில இனி அழுகையின் சத்தமும் கேட்கறது இல்ல,
கூக்குரலும் கேட்கறது இல்ல. ஆனா அவர் சொல்றாரு தெரியுமா, என்னையால எண்ணத்தையும் சிருஷ்டிக்க முடியும், என்னையால எதையும் உருவாக்க முடியும், ஆனா நீ அதை நம்பி மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க நானும் களி கூர்ந்தாதான் எருசலேமை களி கூறுதலாகவும் அதை ஜனத்தின் மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்க முடியும். ஹல்லேலூயா. ஏனால் மனிதனிடத்தில் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். திரும்பவும் இந்த வருஷத்துல நான் சொல்றேன், கர்த்தர் மன மகிழ்ச்சியின் ஆண்டு என்று கட்டளை கொடுத்தது உண்மைதான். ஆனா அதை நான் ருசிக்க பழக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த முதல் கிழமையில, இந்த முதல் பரிசுத்த ஓய்வு நாள்ல கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது, ஐக்கியம்தான் மன மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஐக்கியமே மன மகிழ்ச்சியை தரும் சகோதரர்களே. நாங்கள் ஐக்கியமாக இருந்தா தான் அதிலே மன மகிழ்ச்சி. நீங்க எடுத்து பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியம் நடக்கிறது. அங்கே திரியேக தேவன் ஒன்றாய் இருக்கிறார். அவர் மகிழ்ந்திருக்கிறபடினாலே அவர் பூமியை சீர்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் சீர்படுத்தி விட்டு ஒவ்வொரு நாளையும் பார்க்கிறார், எல்லா நாளும் நல்லதென்று காண்கிறார். 5 நாட்கள் அவர் அங்கே சிருஷ்டிப்பை உருவாக்குகிறார். என்னது உருவாக்குறார்? முதலாம் நாள் என்னது உருவாக்கினார்? வெளிச்சத்தை உருவாக்கினார். உருவாக்கினாரா? உண்டாகி என்ன ஆச்சு? அவர் என்ன செஞ்சாரா? வெளிச்சத்தை உருவாக்கிட்டு அவர் என்ன செய்தார்? அதுக்கு முதல் என்ன செஞ்சார்? இருளையும் வெளிச்சத்தையும் என்ன செஞ்சாரா? என்ன செய்தார்? பிரித்தார். ஹல்லேலூயா. பிரிக்க வேண்டிய காரியத்தை பிரிக்கிறார். ரெண்டும் தேவையா இருக்கு. ஆனால் அதை அவர் பிரித்து விட்டு பார்க்கிறார், என்னவா? அது கூட நல்லா தான் இருந்தது ஆண்டவருக்கு. 2ஆம் நாள் என்ன செய்தாரா? சண்டே ஸ்கூல் கெதியா விட சொன்னீங்கன்னா கெதியா பிரசங்கத்தை முடிக்கிறேன்னு ஒரு பெரிய தீர்மானத்தில் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. 2வது ஆகாய விரிவை உண்டாக்கினார். இப்ப சண்டே ஸ்கூல் என்ன பரவாயில்ல, நாங்க வயசாய் வந்து ரசிக்கப்பட்டபடினால ஆதியாகமம் வாசிக்காமலே யோவான் சுவிசேஷத்துக்கு போய் நாசாகம் பெற்றுக் கொண்டோம். ஒன்றும் செய்ய முடியாது. 2வது நாள் என்ன செஞ்சார்? ஆகாய விரிவை உண்டாக்கினார். அதை பார்த்தார். என்ன சொன்னார்? நல்லா இருக்குது என்று கண்டார். அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்தார்? என்னத்தை உருவாக்கினார்? தண்ணீரை உருவாக்கினார். அதையும் பார்த்தார். அதுவும் அப்படி இருந்ததா? நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்தாராம்? வானத்தில் இருக்கிற சூரியனின் சந்திரனின் கோள்களையும் நட்சத்திரங்களையும் உருவாக்கிட்டு பார்த்தார். அது இன்னும் அழகா இருக்கிறது. அதுவும் நல்லதென்று கண்டார். சரி, அதுக்கு பிறகு சரி, அதெல்லாம் உருவாக்கினார். எல்லாம் நல்லா என்று கண்டார். சுறாவை படைச்சார். சுறாவும் நல்லா இருந்தது. நெத்தலியை பார்த்தார். நெத்தலி மீனும் நல்லா இருந்தது. என்ன இருக்கிற பெருசு சின்ன நுழுக்குள்ள இருக்கிறதுகள் என்ன எங்களுக்கு அசிங்கமா இருக்கிறதெல்லாம் கர்த்தர் படைத்தார். அதுவும் நல்லா தான் இருந்தது. கனவாவை பார்த்தா அப்படி இருக்கு. பார்க்க நல்லா இல்ல, சாப்பிடத்தான் நல்ல இல்லையா? அதுவும் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன செய்தார்? 6ஆம் நாள்ல என்ன செய்தார்? மனிதனை படைச்சிட்டு என்ன சொன்னார்? அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, நல்லா இல்லை, நாம தனியா இருப்பது. பாருங்க, கர்த்தர் பூமியை படைத்தார். பூமிக்கு மேலே வானத்தை படைத்தார். வானத்திலே நட்சத்திரங்களை படைத்தார். பூமியிலே நீரை உருவாக்கினார். தரையை உருவாக்கினார். நீரிலே உருவானவற்றை பார்த்தார். தரையிலே உருவானவற்றை பார்த்தார். எல்லாம் நல்லா இருந்த சகோதரர்களே. ஆனா மனிதன் தனியா இருப்பது நல்லதல்ல என்று கண்டார். ஹல்லேலூயா. தேவன் தனியா இருக்கிறது நல்லதல்ல என்று கண்டபடினாலே அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி கர்த்தர் எல்லாவற்றையும் தன்னுடைய வாயினாலே வார்த்தையினாலே உருவாக்கி விட்டு மனிதனுக்கு மாத்திரம் அவனிலே இருந்து அவளை உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியானால் என்ன அர்த்தம் சகோதரர்களே? தேவன் காண்கிறார் மனிதன் தனியா இருப்பது நல்லதல்ல. அது அவனுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறதல்ல. அவன் சந்தோஷமா இருக்கும்படிக்கு அவனுக்கு உறவு தேவை என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா.
அப்படியானால் நமக்கு ஒரு ஐக்கியம் என்று சொல்லுகிறது. ஐக்கியம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு என்னென்று தெரியுமா? அது ஃப்ரெண்ட்ஷிப் அல்ல சகோதரர்களே, அது ரிலேஷன்ஷிப் அல்ல, அதற்கு பேர் ஃபெலோஷிப். ஹல்லேலூயா. அது உறவிலே ஒரு புனிதமான ஒரு உறவை வெளிப்படுத்துகிறது. அது ஒரு சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. தன்னை போலவே இன்னொருவனை நேசிக்கிற நேசத்தை வெளிப்படுத்துகிறது. இதை மனிதன் ஆதியிலே அறியாதபடியினால் அவனும் அவளுமாக செய்துவிட்ட பாவத்துக்கு மாறி மாறி பிழைய சொல்லி தாங்களே தப்பிக்க பார்த்தாலே தவிர குற்றத்தை ஏற்றுக்கொண்டு இந்த உறவை பலப்படுத்த அவர்கள் நினையாதபடியினால் அவருடைய உறவிலே வெளிப்பட்ட முதலாவது கருவறையிலே உருவான அந்த உருவாக்கம் பிரிவினைக்குள்ளே போனது. ஹல்லேலூயா. ஏவாள் அதை ஏற்றுக்கொள்ளாதபடியினால் அவர்கள் அந்த அன்பை, தேவன் வைத்த அன்பை, ஒருவரிலே ஒருவர் அன்பு கூர்ந்து நேசிக்கத்தக்கதாக ஒரு உறவை, பிணைப்பை அவர்களுக்குள்ளே இருந்து அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் இவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவில்லை சகோதரனே. ஏவாள் பாவத்திலே விழுந்து விட்டால் ஆதாம் சொல்லுகிறார், நீர் தந்த ஸ்திரீ அல்லோ எனக்கு கொண்டு வந்து என்னை பாவம் செய்ய வைத்தார். சரி, அவள் தான் செய்தால். அவளிடத்திலே போய் கர்த்தர் கேட்கிறார், ஏன் ஏவாள் நீ இப்படி போய் உன்னுடைய கணவனுக்கு இதை கொடுத்து நீ இச்சித்தா என்று கேட்ட போது அவள் சொல்றார், நான் இல்ல, அங்கே தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்த பிசாசு செய்தது. என்னுடைய அர்த்தம் என்ன? ஒருவரை ஒருவர் they couldn't defend each other for their love. அவருடைய அன்புக்காக ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு அன்றைக்கே அவர்கள் பிரிவினைக்குள்ளே போனார்கள். இதை பார்த்த பிசாசானவன் இவருடைய சந்ததியின் தலைமுறையான ஆபேலுக்குள்ளே போய், காயினுக்குள்ளே போய் ஆபேலை கொண்டு அதே பிரிவினையை உருவாக்கினான். ஹல்லேலூயா. தேவனுக்கு இருந்த ஒரு பெரிய போராட்டம் என்ன? தான் ஒருவர் மூவர் ஒருவராய் இருக்கிறது போல. பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க என்ன, 2 ஆள் ஒரு உயிர். என்ன எப்ப சொல்லுவாங்க தெரியுமா? என்ன காதல் வந்தா சொல்லுவாங்க, என்ன என்ற உயிர் அங்க இருக்கு, என்ன எனக்கு இங்க இருதயம் அடிக்கல, அங்க அடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன SMS-க்குள்ளால் அடிக்கும், சட் பாக்ஸுக்குள்ளால் அடிக்கும். அதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா சட் பாக்ஸ் எல்லாத்திலையும் மின்னி கொண்டிருக்கும் அட்டையெல்லாம். சக்கு 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 சிரிக்கிற அட்டை இருக்கு, அழுகிற அட்டை இருக்கு. என்ன அங்கே அழுகிற ஹார்ட்ஸ் போட்டிருப்பாங்க, சிரிக்கிற ஹார்ட் போட்டிருப்பாங்க, ரத்தம் கசிகிற ஹார்ட் போட்டிருப்பாங்க. அதுல எல்லாம் தூக்கி தூக்கி அமர்த்தி விடுறது எப்ப? அவர் நல்லா இருக்கும் வரைக்கும். ஹல்லேலூயா. அவ சொல்லு கேட்கும் வரைக்கும் எல்லாம் போவோம். இல்லாட்டி அவளை போல ஒருத்தி இருக்கா, அவனை போல ஒரு மனுஷன், இவனெல்லாம் ஒரு மனுஷனா? யாரு? 2 கிழமைக்கு முதல் அன்பே 6 உயிரே, அதுக்கு பிறகு அது நாயாகி சனியனாகி என்ன சிரிக்கிறாங்க. எல்லாம் நம்ம ஸ்டோரி தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் சகோதரரே, மனுஷன் நல்லதை செய்யும்படிக்கு தேவன் விரும்பினார். ஏன் மனுஷனுக்கு மனுஷியை கர்த்தர் கொடுத்தார் தெரியுமா? அவர் ஆதாமுக்கு ஆதாமையை படைத்து இருக்கலாம், அவர் செய்யவில்லை சகோதரர்களே. ஏனென்றால் அவர்கள் மூவர் ஒருவராய் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பார்க்கிற போது கவலையாய் இருந்தது. அடே, நாங்க 3 பேர் ஒருவாய் இருக்கிறோம், ஆனா அங்க பாரு இந்த மனுஷன் தனியா இருக்கிறான். அங்க சொல்லுகிறார்கள் அவர்கள், இவர்கள் தனியாய் இருப்பது நல்லதல்ல, எங்களை போல அன்பாய் இருக்க வேண்டும் என்று நினைத்து கர்த்தர் உருவாக்கினார். ஆனால் பிசாசினுடைய வஞ்சனையிலே விழுந்து விட்டபடினால் ஆதியிலே இருந்து அந்த அன்பு போய்விட்டது. ஹல்லேலூயா. அநேகர் நினைக்கிறோம் நாங்க இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை கழுவும்படியாய் தான் வந்தார் என்று. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, that it was the first priority. The second thing, to show the love. What is love? இந்த பூமியில அன்பு என்றால் என்ன என்று காட்டவும் அதை கொடுக்கவுமாய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் ஊழியம் பற்றி எரிந்து அந்த ஊழியத்தினுடைய உச்சகட்டத்துக்கு போக முன்பதாய் அவர் தன்னோடு இருந்த சீஷர்களிடத்திலே ஒரு காரியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். 15ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்ப்போமானால் அங்கே இயேசு சொல்லுகிறார், பழைய காரியம், ஆதி நிலைக்கு நாங்கள் போக வேண்டும், பழைய நிலைக்கு போக வேண்டும். நீ எதற்காக படைக்கப்பட்டாய் என்று சொன்னா, என்னை மனுஷன் கேட்டு பாருங்க, நீ என்றைக்கு எனக்காக படைக்கப்பட்டாய்?
நீ எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய்? நம்முடைய சத்திய வேதம் 2 காரியத்தை சொல்லுகிறது. சொல்ல எத்தனை பேருக்கு தெரியும் நான் ஏன் இந்த பூமியில இருக்கேன்? கணவர் நினைச்சிட்டு இருக்க ஏதோ என்ன. சில பேர் அந்த பிக் பேங், அங்கே கிரகம் அடிபட்டது, தூசி திரண்டது, அதிலே ஒரு உலகம் உருவானது, அந்த உலகத்திலே ஒரு அணு அங்கே இருந்த அமிபைசிஸ் அல்ல, அது ஒரு அணு அங்கே உருவெடுத்து அதுக்குள்ளே DNA புரோதம் வந்து அதுக்குள்ளே ஜீவன் வந்து என்ன தெரியுமா? அது என்ன தண்ணீருக்குள்ள கிருமிகளாயிருந்து மீனாய் மாறி மீன் பறவையாகி பறவை மிருகமாகி மிருகத்தில இருந்து நான் வந்தேன். ஆனாலும் இன்றைக்கு ஒரு தேவன் எனக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆனபடினாலே நல்லா இருந்து விட்டு அனுபவித்து செத்து போகலாம் என்று இந்த உலகம் தான் சொல்லுது. அனுபவிக்கிற உலகத்திலே ஒரு பயம் என்ன? 2012ஆம் ஆண்டு என்ன உலகம்? உலகத்தை பொறுத்தவரையில் என்ன செய்தி வந்தது 2012 குறித்து? இந்த வருஷம் என்னவா? அழிகிற வருஷம். ஆராய்ச்சி கூடங்கள் கூட அது நடந்து விடலாம், நாசா கூட இது நடந்து விடலாம் என்று ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறது. மாயா இனத்தினுடைய கலண்டர் நாள் காட்டி 2012 முடிந்து விட்டபடினால் உலகம் முடிந்து விடும் என்ற செய்தி உலகம் முழுவதையும் ஆட்கொண்டிருக்கிறது. ஆனால் நேற்றும் நான் சொன்னேன், நம்முடைய வேதம் தப்பி சொல்ல வழி செல்லுகிறது. ஹல்லேலூயா! நம்முடைய தேவன் நம்ம மேல இரக்கமாய் அன்பாய் நேசிக்கிறவராய் இருக்கிறபடினால் அவர் சொல்லுகிறார், உலகத்திலே அழிவுகள் வரப்போகிறது, உலகத்திலே உபத்திரவங்கள் வரப்போகிறது, அங்கே வேதனைகள் வரப்போகிறது. அதை கண்டு அதை பேசிக் கொண்டிருக்காதே, அதிலே இருந்து தப்பித்துக் கொள் என்று நம்முடைய வேதம் ஒன்றுதான் விடை கொடுக்கிறது. ஹல்லேலூயா! ஆதியிலே மனுஷன் செய்த காரியத்தை மறந்து விட்டார். எனக்கு யார் நான் என்றதை மறந்து விட்டார். என்னாலே ஒரு காரியம் உருவாக்கப்பட வேண்டும் என்றதுக்கு கங்கணம் கட்டி கொண்டு அங்கே சேலஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கிறானே தவிர அவன் யார் என்றது அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நான் ஏன் படைக்கப்பட்டேன்? நான் ஏன் படைக்கப்பட்டேன்? நான் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறேன்? நான் ஏன் நோவையில் வந்து இருக்கிறேன்? ஏன் கொஞ்சம் பேர் சிலோன்ல இருக்கான், கொஞ்சம் பேர் இந்தியாவில் இருக்கான், கொஞ்சம் பேர் பேங்காக்ல இருக்கான். ஏன் நான் நோவையில் இருக்கிறேன்? Why? How come? என்ன நடந்தது? கடந்த 30 வருஷத்துல என்ன நடந்தது? கடந்த 20 வருஷத்துல என்ன நடந்தது? கடந்த 15 வருஷங்கள்ல என்ன நடந்தது? நான் மறந்து போனேன், எனக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா! என்னத்துக்காக நான் படைக்கப்பட்டேன்? என்னத்துக்காக நான் படைக்கப்பட்டேன்? 2 காரியம் சொல்லலை. ஒன்று, தேவனோடு உறவாடி தேவனோடு வாழும்படிக்காய். ஹல்லேலூயா! கர்த்தர் அவர்கள் மூவராய் இருந்தார்கள். அவர்கள் சுயநலவாதிகளாய் இல்லாதபடியினால அவர்கள் உருவாக்க விரும்பினார்கள். என்னத்தை உருவாக்க விரும்பினார்? தன்னோடு உறவாட ஒரு படைப்பை உருவாக்கினார் தெய்வம். ஹல்லேலூயா! கர்த்தர் அதைத்தான் உருவாக்கினார். உருவாக்கிவிட்டு அவர் அப்படியே விடவில்லை, அவனுக்காக அவளை உருவாக்கி அவர்களுக்குள்ளும் எங்களுடைய அன்பு இருக்கும்படிக்கும் அவர்களுக்குள்ளே அவரவருக்கான அன்பு இருக்கும்படி தான் படைத்தார். ஹல்லேலூயா! இதைத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உபதேசத்தில் சொல்லுகிற போது அவர் சொன்னார், உன்னை முழு பலத்தோடும் உன்னுடைய முழு விருப்பத்தோடும் உன்னுடைய முழு இருதயத்தோடும் உன்னுடைய கர்த்தராகிய தேவனை நீ என்ன செய்யணும்? சேவிக்க வேண்டும். அதுக்கு ஒப்பான கட்டளை என்ன கட்டளை? உன்னை போல உன் அயலவனையும் நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா! உன்னை போல உன் அயலவனை நீ நேசிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படியானால் கர்த்தருடைய முழு விருப்பமும் ஐக்கியமே. தேவனோடும் மனுஷரோடும் நாங்கள் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படின்னா ஐக்கியம் நான் சொன்னேன், இட்ஸ் a fellowship. அதாவது எனக்கு அவர் மேலவும் இல்லை, எனக்கு கீழவும் இல்லை, எந்த அளவுக்கு நான் நேசிக்கிற ஒரு உறவுதான் ஐக்கியம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! I make a relationship with my fellow. That's what they say, it's fellowship. ஹல்லேலூயா! அதனாலதான் அதை ஐக்கியம் என்று சொல்லுகிறோம் சகோதரர்களே. நாங்க உறவு என்று பேசுகிறது இல்லை. இந்த உறவை கர்த்தர் அன்றைக்கு உண்டாக்கினார். இந்த உறவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த போது பாவத்தை கழுவ முன்பதாக
நம்முடைய பாவங்கள் கழுவும் முன்பதாக இந்த உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே பேதுருவிடத்திலே சொல்லுகிறார், நான் என் சபையை கட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷருடைய பாவங்கள் இந்த பூமியிலே கழுவப்பட முன்பதாகவே தேவன் மறுபடியும் அந்த ஐக்கியத்தை புதுப்பிக்க ஆசையா இருந்தார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் கல்வாரியிலே நமக்கு ரத்தம் சிந்துவதற்கு முன்பதாக சபையை ஸ்தாபித்தார். ஏனென்றால் சபை ஐக்கியம் அவருடைய திட்டமாக இருக்கிறபடினா. ஹல்லேலூயா. நம்முடைய சின்ன சபை, நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் சோதரல. நாம் தேவனை அந்த சின்ன சின்ன சபையெல்லாம் சேர்ந்து கூடி தேவனை ஆராதிக்கிறதா இப்படிப்பட்ட ஒரு சபை. ஹல்லேலூயா. தனிய தமிழ் திருமலுக்கு சபை அல்ல, எல்லா குடும்பங்களும் தேவனோடு கூட ஆராதிக்க வேண்டும். கடந்த காலங்களில் கடந்த 2 கிழமைக்கு முன்பதாக என்னோட கூட பேப்டிஸ்ட் யூனியனுடைய டைரக்டர் பேசிக் கொண்டிருந்தார். பேசிட்டு கேட்டார், எப்படி இருக்கு என்று. அன்றைக்கு வந்த மாதிரியே ஆராதனை எல்லாம் இருக்கா? ஜனங்கள் வருகிறார்களா? நான் சொன்னேன், ஆம், இன்னும் ஒரு குடும்பம் வருகிறது, புதிதாக ஒரு குடும்பம் வருகிறது அப்படின்னு சொன்னோன்னே நான் அடிக்கடி உண்ட வாயில இருந்த ஒரு வார்த்தையை கேட்கிறேன். அங்கே ஆத்துமாக்கள் வருகிறதான்னு கேட்டா நீ எப்பவும் சொல்றது என்ன? குடும்பங்கள் வருகிறது. ஹல்லேலூயா. அப்பதான் அவர் சொன்னார், நாங்கள் ஒரு காரியத்தை, நாங்கள் நோர்வேஜிய கிறிஸ்தவ சபைகள், பாரம்பரிய சபைகள் ஒரு காரியத்தை நாங்கள் விட்டுவிட்டோம். நாங்கள் தனிப்பட்ட மனுஷரை பேசுகிறோம், ஆனால் நீங்கள் குடும்பங்களை பேசுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய திட்டம் குடும்பம் சகோதரர்களே. தேவனுடைய பெரிய குடும்பம் அது சபை. அதை ஸ்தாபித்து விட்டுத்தான் தேவன் ரத்தம் சிந்தினார். நமக்கு ஐக்கியத்தை உருவாக்கும்படிக்கு ஒரு உருவாக்கத்தை, அஸ்திவாரத்தை தேவன் போட்டு விட்டுத்தான் நமக்கு ரத்தம் சிந்தினார், நம்முடைய பாவங்களை கழுவும்படியா. அப்படியானால் தேவன் ஸ்தாபித்த இந்த ஐக்கியம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஐக்கியம் இல்லாமல் சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய பாவம் கழுவப்படுகிறது என்றது முடியாத காரியமாக இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்துவினுடைய வேலை, இயேசு கிறிஸ்துவினுடைய பிரியாரிட்டி நம்முடைய பாவங்களை கழுவுறதா இருந்தது. ஆனாலும் அதற்கு முன்பதாய் தேவைப்பட்டது உடைந்து போன ஐக்கியத்தை உருவாக்கும்படிக்காக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாடுபட முன்பதற்காக இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த போது 30 வருஷங்கள் ஒன்றும் செய்யாமல் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்தார். 30 வயதான போது அற்புதம் செய்து ஜனங்களை சந்தித்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணி அவரை பின்பற்றும்படியாய் செய்தார். ஆனால் இப்போது 3 வருஷ ஊழியங்கள் கடந்து போகிறபடினா இப்போது தன்னுடைய சீஷரோடு அவர் ஐக்கியத்தை குறித்து பேசுகிறார். ஹல்லேலூயா. அங்கே பேசுகிற போது ஆழமான வேத வசனங்கள் அடங்கிய பகுதிகள் சகோதரர்களே, யோவான் 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 17வது அதிகாரங்களாக இருக்கிறது. அதுக்குள்ள பெரிய உபதேசத்தினுடைய பெரிய ரகசியங்களை இயேசு சொன்னார். ஆனால் நாங்கள் மேலோட்டமாய் பார்த்து மேலோட்டமாய் விட்டுவிட்டோம். கதை சொல்ற என்ன தெரியுமா? நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னிலே கனி கொடாத கொடியெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஹல்லேலூயா. கத்தரித்து போடப்படும் என்று சொல்றார். அந்த கத்தரித்து போடப்பட்ட அந்த கொப்புகள் அல்லது அந்த கிளைகள் அக்னிக்காகத்தானே இருக்கிறத தவிர அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு தெரியும், திராட்சை செடி தோட்டங்கள்ல பார்த்திருக்கிறீங்க, தோலை கட்டி இருக்கு இல்லையா? அங்கெல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? விதையை போட்டு திராட்சை பழங்களை உருவாக்குறது இல்லை. திராட்சை கொடியை என்னத்துல உருவாக்குவாங்க? கொடியை வெட்டி பதியம் வைத்து அது திருப்பவும் முளைக்கும். அது உலகத்திலே முளைக்கிற திராட்சை செடி. ஹல்லேலூயா. கிளையில வெட்டி வச்சா கிளை முளைக்கும், முளைத்து அது பெரிய செடியாய் மாறும். அந்த செடியிலே வெட்டி வைத்தால் திரும்பவும் முளைக்கும். இது பூமியிலே வளர்கிற திராட்சை செடி. ஆனா இயேசுவிலே வளர்கிற திராட்சை செடி எப்படியா? வாசிங்க.
நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். ஆனா இந்த கொடிக்கு வெட்டுப்பட்டுதான். நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. இது ஒரு ஐக்கியத்தை பேசுகிறார். எப்படி ஐக்கியம்? அவரிலே நாங்கள் ஊன்றப்பட்டவர்களாய், அவருடைய கிளையாக. இயேசு செடி என்று சொன்னா நான் கிளை. இன்னைக்கு எத்தனை பேர் நாங்க அப்படி ஃபீல் பண்றோம்? இயேசு செடியானால் அது கிளை. நான் எங்க கிளையில தான் கனி வரும், செடியில வராது. இயேசு கனி தரும்படிக்காய் என்னை அவர்களை சேர்த்து வைத்திருக்கிறார். இயேசுவினுடைய கனிகள் என்னிலே வெளிப்படுகிறதா? என்னுடைய ஐக்கியம், தேவனோடு உள்ள ஐக்கியம். இன்றைக்கு ஐக்கியம் பற்றி கேட்க போனால் சபையில யாரை பார்த்தாலும் இவரும் இல்ல, அவர் இல்ல, அவர் இல்ல, இவர் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் ஆண்டவரோடு இருக்கிறேன். நீ ஆண்டவரோடு இருந்தால் ஆண்டவருக்கு ஏற்ற கனி உன்னிலே இருக்கிறதா? ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் என்ன தெரியுமா? நான் சபைக்கு தலை, சபை என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இயேசுவிலே நான் நிலைத்திருக்க வேண்டுமானால் எங்கோ ஒரு சபையிலே நான் சேர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கிறது. அதை குறித்து வேதமும் நமக்கு அறிவிக்கிறது. இயேசுவிலே நான் நிலைத்திருக்க வேண்டுமான சொல்ல ஒருவனும் என்னிலே இல்லாதவன் ஒருவனும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? நான் சரீரம், நான் சரீரம், இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய மனமாட்சி. நீ என்னிலே நிலைக்க வேண்டுமானா என்னுடைய சரீரத்திலே தான் நிலைக்கலாம். ஹல்லேலூயா. அவர் தலையாயிருக்கிறார். அவர் தலையிலே நான் முளைக்க முடியாது, சரீரத்திலே தான் நான் முளைக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அநேகர் புதிய உபதேசங்களோடு வருகிறார்கள். எங்களுக்கு ஒரு டிவி சேனல் போதும், எங்களுக்கு ஒரு ரேடியோ சேனல் போதும், எங்களுக்கு ஒரு காரியம் போதும், எங்களுக்கு கிடைக்கிற வீடியோக்கள், சீடிகள் போதும். அது உங்களுக்கு, எங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் அனுப்பி வைக்கிறோம். ஹல்லேலூயா. சைக்கிள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதத்தை அறிந்து வேதத்தினுடைய உபதேசத்திலே நிற்பீர்களானால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்து பிதாவுடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. கொடியிலே சேராத செடிகள் சகோதரர்களே, அவை அக்கினிக்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இல்லாவிட்டாலும் அதனுடைய நேரத்திலே அது அக்கினியிலே தான் போடப்பட போகிறது. ஆமென். இன்னைக்கு அநேக உபதேசங்கள் எழும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி நாட்களிலே தங்களுக்கு ஏற்ற போதகர்களை தாங்களே ஏற்படுத்திக் கொண்டு வேதத்துக்கு ஓரம் போகிற நாட்கள் வரும் என்று 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் தேவன் சொல்லி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனபடினால ஐக்கியம் முக்கியம் சகோதரர்களே. முதலாவது என்னுடைய வீட்டிலே கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற குடும்பத்திலே ஒரு உண்மையான ஐக்கியத்தை தேவன் விரும்புகிறார். அதென்ன ஐக்கியம்? உண்மையான ஐக்கியம். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லை என்றும் சொல்லி உண்மையாக இருக்கத்தக்கதாய் தேவன் நமக்கு ஒரு உறவை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒருவரை ஒருவர் சாக்கு போக்கு சொல்றதுக்காக கர்த்தர் படைக்கவில்லை. அது ஆதாமிடத்திலும் ஏவாளிடத்திலும் பிசாசு மூலமாய் பெற்றுக்கொண்ட ஒரு தந்திரமாய் இருக்கிறது சகோதரனே. You accept yourself if you make mistake. இன்னைக்கு குடும்பங்கள்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எதுவுக்கும் நான் பாத்திரம் அல்ல. எல்லாவற்றுக்கும் ஒரு காரியம் இருக்கு. நான் கோவித்ததுக்கு என்னுடைய மனைவி காரணமாக இருப்பாள். நான் என்னுடைய ஆடையை எங்கேயோ போட்டு விட்டதுக்கு என்னுடைய மகன் காரணமாக இருப்பான் இல்லையா? வீட்டுல ஏதாவது ஒரு காரியம் செய்யாததுக்கு பாஸ்டர் காரணமாக இருப்பார். பக்கத்து வீட்டு காரணமாக இருப்பான். வேலையிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு அதிகாரி காரணமாக இருப்பான். எல்லாத்துக்கும் ஒரு காரணம்.
எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம். நான் காரணமே இல்லை. இன்றைக்கு ஐக்கியத்தை கெடுக்கும்படிக்கு, ஐக்கியத்தை உடைக்கும்படிக்கு, தேவன் பண்ணின திட்டத்தை நிர்மூலமாக்கும்படிக்கு பிசாசு எடுத்துக்கொண்ட திட்டத்தில் சகோதரல அவன் இன்றைக்கு வரையும் வெற்றி உள்ளவனாய் இருக்கிறான் என்று நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் இன்னும் நாங்க ஒருவரை ஒருவர் சாடுகிறதை நாங்க விட்டுவிடவில்லை. நான் வீட்டிலே அப்படி இருந்தா வெளியில எப்படி இருப்பேன்? வெளியில எப்படி இருப்பேன்? ஸ்கூல்ல எப்படி இருப்பேன்? நீங்க ஒரு காரியத்துக்கு சாட்டு போக்கு சொல்றாங்களா இருந்துட்டு அழகா வீட்டை போய் பிள்ளைகளை கவனிச்சு பாரு. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். என்னுடைய பிள்ளையை அவனுடைய நடத்தையை பார்த்து என்னையில இருக்கிறத நான் பார்க்கிறேன். சிலது அங்கே இருந்து வந்தது குழந்தைக்கு. என்ன சில வீட்டுல பிள்ளைகள் இன்னும் பானகானுக்கு போக தொடங்க இல்ல, நொஸ்கேக்க தொடங்கல, தமிழ் தூஷணம் பேசுது, தமிழ்ல கெட்ட வார்த்தை பேசுது. கேட்டா என்ன சொல்றோம்? அது அங்க சொன்னவங்க இங்க அங்க ஒண்ணும் சொல்ல இல்ல, நீ சொல்லி இருப்பா வீட்டுல 7 மணித்தால 8 மணித்தால என்னோட தானே பிள்ளை இருக்கு, நான் தான் சொல்லி இருப்பேன். ஏற்றுக்கொள்றது இல்ல. இல்ல அதுக்கு அது என்னவோ காரணம். இங்க இருக்கும், அங்க இருக்கும், அவர் இருக்கும், அந்த ஊராயிருக்கும், இந்த தெருவாயிருக்கும், ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்திலேயே எகிப்து என்று சொன்னால் காம விகாரமும் இச்சையும் விபச்சாரமும் நிறைந்திருந்த இடத்திலேயே பரிசுத்தமாய் வாழ ஒரு வாலிபன் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான், யோசேப்பு. ஹல்லேலூயா. எங்க இருந்து கேட்டான்? எங்க இருந்து கேட்டான்னு நினைக்கிறீங்க? யாரிடத்துல இருந்து கேட்டான்? யோசேப்புவை குறித்து சொல்லும் போது தன்னுடைய தகப்பன் யாக்கோபோடையே வைத்திருந்த மகன் அவன் காணாமல் மரித்து போனான் என்று சொன்ன போது எல்லா பிள்ளைகளையும் விட மிகவும் கவலைப்பட்டவர். அவனுக்கென்றே ஒரு ஆடையை அத்தனை பிள்ளைகளுக்கு மத்தியிலும் கொடுத்த தகப்பன். ஏன் என்று சொன்னா அவன் அவருக்கு கிட்ட இருந்திருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 வயசுல இயேசு தேவாலயத்திலே நின்று பேசிக் கொண்டிருந்தார். இந்த குழந்தைக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது என்று அங்கே இருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நானும் நீங்களும் நினைப்போம் என்ன தெரியுமா? அவர் பரிசுத்தராய் தெய்வமாய் இங்கே வந்து பிறந்தபடியினாலே அவருக்கு அந்த அறிவோடு வந்தார் என்று. இல்ல சகோதரர்களே, போய் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே எலிசபெத்தை சந்திக்க போகிற போது தேவ மரியாள் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவ மரியாள் தான் அவருக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ போய் வாசி பாருங்க. ஒரு பெரிய பாட்டையை பாடுகிறாள் தேவனை குறித்து, தேவனுடைய மகிமையை குறித்து. என்னிடத்துல தான் பிள்ளை வளர்க்கிறது சகோதரனே, யாரிடத்திலும் இல்ல. யாரும் அதற்கு பாத்திரன் அல்ல. என்னோடு தான் என்னுடைய மனைவி இருக்கிறது, என்னோடு தான் என்னுடைய கணவன் இருக்கிறான். இதுக்கு யாரும் காரணம் அல்ல, என்னுடையவர்கள் எனக்கு காரணம். இன்றைக்கு ஐக்கியத்தை கெடுக்கும்படியாய் இன்றைக்கு சபைகளிலோ குடும்பத்திலோ ஐக்கியம் கெட்டு போகிறதானால் தேவ திட்டம் நிர்மூலமாகிறது என்ற அர்த்தம். ஒரு குடும்பம் பிரிந்து போகிறதானால் சகோதரனே தேவன் அழுகிறார் என்ற அர்த்தம். ஒரு குடும்பத்திலே ஒரு காரியத்தை சரிப்படுத்த முடியாவிட்டால் தேவன் அழுது கொண்டிருக்கிறார். ஏனென்றால் எத்தனையோ ஆண்டுகளாய் அவர் வைத்திருந்த திட்டத்திலே உருவானதுதான் அந்த குடும்பம். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்திலே குறைவுகள் இல்லாமல் இருக்க முடியாது, பலவீனங்கள் இல்லாமல் இருக்க முடியாது, பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஐக்கியத்திலே தான் நான் மனமகிழ்கிற தேவன். I will be satisfied when you are keeping the fellowship in the right way. I will be having the joyfulness when you keep your fellowship right way. Hallelujah. ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சி. கர்த்தர் நல்லதில்லை என்று கண்டார், திருப்தி இல்லாதிருந்தார், திருப்தி படும்படியாய் கணவனுக்கு ஒரு மனைவியை கொடுத்தார். ஹல்லேலூயா. கணவனுக்கு கொடுத்ததோடு அவர் விடவில்லை, இவர்கள் பல்கி பெருகி என்னோடைய இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதனாலதான் பெருகுங்க என்று சொல்லிட்டு பெருகியும் அவர்கள் பாவம் செய்த போது இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் சொன்னார், பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு முன்னால என்னுடைய திட்டமும் என்னுடைய மன மகிழ்ச்சியும் இவர்களுக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவருடைய அப்போஸ்தலரோடு ஆரம்பிக்கிறார். சொல்றார், நான் தான் திராட்சை செடி,
எப்படி நாங்க உறவு கொள்ள வேண்டும், எப்படி நாங்க ஐக்கியப்பட வேண்டும், நானும் நீயும் ஒன்றோடு ஒன்றாய் அப்படி இணைந்து விட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார் சகோதரர்களே, கர்த்தர் விரும்புகிறார். சொல்ற ஒன்றோடு உண்டா எனக்குள்ள நீயும். நாங்க பாடும்போது போடுவோம் இல்ல, உயிரோடு என்ன பண்ணுவோம், உருக்கமா பாடுவோம். கர்த்தரே டென்ஷன் ஆகிடுவார். என்ன நம்முடைய உருக்கத்தை கண்டு தேவனே டென்ஷன் ஆகி அவர் திரும்பவுமாய் பூமிக்கு வரலாமான்னு நினைப்பார். அப்படி ஒரு உருக்கமான பாட்டு. என்ன சதையோடு சதையாக, என்ன பிதாவானவரே இயேசுவுக்கு சொல்லாத வார்த்தை. சதையோடு சதையாக, இரத்தத்தோடு இரத்தமாக. நாங்க பொய் சொல்றது இல்ல, மாறுபாடான சந்ததியார் நாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க சில நேரம் விபச்சாரம், வேசித்தனம் செய்யவில்லை என்று நினைக்கிறோம், விக்கிர ஆராதனை செய்யவில்லை என்று நினைக்கிறார். வேதம் சொல்லுது ரெண்டகம் பண்ணுதல் என்னவா, விக்கிர ஆராதனைக்கு ஒத்தது இல்லையா? ரெண்டகம் பண்ற என்ன, இங்க இருந்து படிக்கிறது உயிரோடு உயிராக, என்ன என் சதையோடு சதையாக. இயேசுவோட சதையோட சதையா போனா பக்கத்துல இருக்கிற சதையின் சதையா வந்துடும். தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறது சில நேரம் சதையா இருக்கும், கொஞ்சம் தூரம் இருக்கிறது அது தூரமாவே தான் இருக்கு. ஹல்லேலூயா. சபை கர்த்தருடைய சரீரம். ஹல்லேலூயா. இயேசுவோட ரத்தத்தோட கலக்க போறியா, இங்க இருக்கிற ரத்தங்களோடு கலந்து விட வேண்டும். ஹல்லேலூயா. கன பேருக்கு அதெல்லாம் கலக்க இயலாது. ஏன் கலக்க இயலாது? நான் யார், இவர் யார், அவ யாரு, நான் யார். ஆனா இயேசுவோடு வந்து ஒரே கலப்பு. இயேசுவோடு நீ தனியே கலக்க இயலாது. இயேசுடைய சரீரமாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வாசிங்க. 12வது வசனம் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறோம். இந்த புதிய வருஷத்துல புதிதான ஒரு பரிமாணத்திலே அதை நாங்க பார்த்து உணர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். சரீரம் ஒன்று, அது யாருடைய சரீரம்? ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் ஒரே தேவனும் நமக்கு உண்டு. நமக்கு இருக்கிறதும் ஒரே சரீரம். அது யார சரீரம்? வாசிங்க. ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாய் கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவமல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ? காதானது நான் கண்ணாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவமல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் அங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவயவெல்லாம் ஒரே அவயவமாய் இருந்தால் சரீரம் அங்கே? அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. ஆமென். ஆனா நாங்க சொல்லுவோம், வேதம் சொல்லக்கூடாது. இதான் இப்ப இருக்கிற பிரச்சனை. கிறிஸ்தவர்களோட இருக்கிற பிரச்சனை தெரியுமா? அதுவும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களோட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? வேதம் சொல்லும், ஆனா நான் செய்ய மாட்டேன். பந்தயம் பிடிங்க, என்ன மாத்தேலுமா? என்ன பந்தயம் பிடி, நான் மாற மாட்டேன், செத்து நரகத்துக்குனாலும் போவேன். வேதம் சொல்லுதுன்னு தெரியுமா? அவயவங்கள்